ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. ஜூலை 2க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் இப்போ பார்க்க போகிறோம். கைஸ் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நியூஸே பாருங்கள். மாணவர்களை வளர்த்தெடுக்கவே புதிய திட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நான் முதல்வர் திட்டத்தின் 3ஆம் ஆண்டு நிறைவு மற்றும் வெற்றி நிச்சய திட்டத்தின் சென்னையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விழாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் முதல்வர் திட்டம் 3ஆம் ஆண்டு நிறைவு விழா வந்துச்சுங்க. நல்லா வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த டேட்டா கேட்பாங்க பாருங்கள். 41 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்களாம் இந்த 3 ஆண்டுகளில். ஸோ இந்த ஒரு டேட்டாஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் இங்கே பாருங்கள், தமிழ்நாடு முழுவதும் 18 முதல் 35 வரை அவ்வளோதான் படித்த வேலையில்லாத இளைஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கு குறுகிய காலத்திறன் பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. எந்த வயதுலேருந்து எந்த வயது வரைக்கும் கேட்பாங்கப்பா. 18லேருந்து 35 வரை அப்படின்றது நீங்கள் சொன்னால் போதும். அப்போ இதனுடைய வெற்றி நிச்சய திட்டம்னா வெற்றி பெற்றவர்களுமே பரிசு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அது ஊக்குவிக்கிறாங்க. அது அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன் டைரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். சரி, திருக்குறள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதிக்காகவா அநீதிக்காகவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இதுலேருந்து ஒரு 5 டேட்டாவை எடுத்துக்கலாமா? ரெடியாக பாருங்கள். ஃபஸ்ட் டேட்டா 1971ஆம் ஆண்டு கல்வி வேலைவாய்ப்புகளில் திமுக ஆட்சியில் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு 31%, பட்டியல் ஜாதிகளுக்கு 18%, கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அப்போ அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் பிற்படுத்தப்பட்டோருக்கு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் இடஒதுக்கீடு விகிதத்தை முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் 31%இருந்து என்ன ஆகிட்டார், 50% அதிகரித்தார். இப்போ கேட்கலாமா, 31%இருந்து 50% அதிகரித்தவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு டேட்டா இருக்குங்க. ஸோ இது சொல்லிடலாம். அதன் பிறகு 1989ஆம் ஆண்டு கலைஞர் போது என்ன பண்ணுறாங்கன்னா, பிற்படுத்தப்பட்டவர் ஒரு பிரிவு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்லிட்டு என்ன மாற்றி பிற்படுத்தப்பட்டவர் பிரிவு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மாற்றினவர் யார், கலைஞர். அதில் 108 ஜாதிகள் இடம்பெற்றது. அப்போ பிற்படுத்தப்பட்டவருக்கான 50% ஒதுக்கீட்டில் 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்குன்னு மாற்றிட்டாருங்க. ஸோ இந்த ஆணையை பிறப்பித்தவர் யாருன்னா கலைஞர் அவர்கள். அப்போ தமிழகத்தில் இடஒதுக்கீட்டை 69% அதிகரித்து அரசியல் சாசனத்தின் 9வது அட்டவணையில் இணைத்து நீதிமன்றம் தலையிடாதவாறு செய்தவர் யாருன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும். மற்றது எல்லாமே ஜஸ்ட் கிரிட்டிக் நியூஸ் மாதிரி இருக்குது, ஜஸ்ட் பார்த்துங்க போதுங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, பீகார் ஆந்திரா மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை முடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பீகாரும் ஆந்திராவும் என்ன பண்ணிட்டாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பை முடிச்சிட்டுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட்டு இன்றைக்கான குறள் பார்த்திங்க. மக்களை போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பார் யாம் கண்டது இல். மக்களை போல் இருப்பவர் கயவர், அவர் மக்களை ஒத்திருப்பது போன்ற ஒப்புமை வேறு எந்த இருவகை பொருளிடத்திலும் யாம் கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. ஸோ அப்படியே என்ன சொல்லுவாங்க, மக்கள் கூடவே வாழ்வாங்க அப்படின்றது சொல்லியிருக்காருங்க. அடுத்தது 1853 கோடியில் பரமக்குடி ராமநாதபுரத்தில் 4 வழிச்சாலை திட்டம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இது தமிழ்நாடு தெரிஞ்சுங்க. ஸோ ஜிஎஸ்டி பற்றி ஜஸ்ட் ஒரு ரீகால். 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு 8 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி சேவை வரி என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 17 வரிகள், மாநில வரிகள் தவிர பிற 17 வரிகள் மற்றும் 13 கூடுதல் வரிகளை ஒருங்கிணைத்து என்ன பண்ணியிருக்காங்க, 5%, 12%, 18%, 28% என்ற 4 விகிதங்கள், 0% இருக்குது, 5 விகிதங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதுங்க. நெக்ஸ்ட்டு குவாட் கூட்டமைப்பு மேலும் வலுப்படுத்த வெளியுறவு அமைச்சர்கள் ஆலோசனைன்னு சொல்கிறாங்க. எப்பவுமே ஒரு உச்சி மாநாடு நடக்குதுன்னா கண்டிப்பாக அமைச்சர்கள் மாநாடு நடந்து தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. குவாட் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய 4 நாடுகள் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டமைப்பு இந்த உச்சி மாநாடு 2025 எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது 4 நாடுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஏற்றத்தாழ்வுகளை நீக்கும் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த பொதுமக்களுக்கு மின்னணு முறையில் சேவைகளை உறுதி செய்ய டிஜிட்டல் இந்தியா திட்டம் 2015 ஜூலை 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அதுவும் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. இதனால் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போது இது நோட் பண்ணாலே போதுங்க. அடுத்தது இந்தியா பிரான்ஸ் கூட்டு இராணுவ பயிற்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணலாமா பாருங்கள். இந்தியா பிரான்ஸ் இராணுவங்களிடையே சக்தி என்ற கூட்டு இராணுவ பயிற்சி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சக்தி பண்ணுறாங்க. இது இராணுவங்கள் நடத்துவாங்க, ஆர்மி பண்ணுறது. இதுவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விமானப்படைகள்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ விமானங்கள் மூலமாக பண்ணுறது பார்த்திங்கன்னா கருடா. அதுவே கடற்படை மூலமாக பண்ணால் அதை நான் என்ன சொல்கிறேன், வருணா. இராணுவங்கள் சக்தி. அப்போ சக்தி, வருணா, கருடா, அது 3த்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. சக்தினா இராணுவம்,
கருடானா விமானம், கருடம் மேலே பறக்கும், வருணானா மழை பெய்யும் கடலில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படிலாம் நாலேஜ் அவ்வளோதான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஓகே, ரயில்வேவின் அனைத்து சேவைகளும் ஒரே செயலியில் ரயில் ஒன் அறிமுகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரயில்வே தகவல் அமைப்புகள் மையத்தின் 40வது ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டத்தில் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லா தகவலும் இந்த ரயில் ஒன் செயலி மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு யாருன்னா ரயிலில் பயணிக்கிறவங்க இந்த ரயில் ஒன் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஆப்பிள் ஐஃபோனுக்கும் பொருந்தும் அப்படின்றது முடிக்கிறோம். ஓகே கைஸ், இன்றைக்கி நியூஸ் பேப்பர் இவ்வளோ தான் முடியுது. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.